11th standard basic algebra chapter 2ல exercise 2.9 third sum x by x square plus 1 x minus 1 x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு சம்மில் பார்த்தீங்கன்னா டைப் 1 படி வரும். ஃபார்முலா வந்து டைப் 1 படி வரும். இது வந்து டைப் 2, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் ஏ பை பி பைன்னு எடுப்பீங்க. உள்ள ஸ்கொயர் வந்திருக்கு பாருங்கள், இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸோ இது டைப் 2 வரும். அதாவது இப்போ இதை வந்து சிஎக்ஸ் ப்ளஸ் டின்னு எடுத்துப்போம், பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன், ஃபஸ்ட்டு ஸ்கொயரை வந்து எடுத்துக்காதீங்க, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இல்லாமல் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க. உள்ள ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிஎக்ஸ் ப்ளஸ் டி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்போது ஏபிசிடி இந்த நாலுத்தோட வேல்யூஸையும் கண்டுபிடிச்சி நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டணும். இதுதான் இந்த சம்மு. இப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துப்போம். அதாவது இந்த இடத்துல எல்சிஎம் என்ன, இந்த இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இதுதான். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, எது இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னை விட்டுருங்க, எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னா, எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க ஏவோட. பியோட எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு சிஎக்ஸ் ப்ளஸ் டியா, சிஎக்ஸ் ப்ளஸ் டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஹோல் டிவைடட் பை என்ன எல்சிஎம்னு இதுலேருந்து கண்டுபிடிச்சிங்களோ அதுதான் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இல்லையா. அதாவது இங்கே இருக்கிறது தானே நம்ம எல்சிஎம்மாக எடுத்து கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போது இங்கே டினாமினேட்டர் என்னவோ அதை எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ, இங்கே மேலே வந்து எக்ஸ் இல்லையா. இங்கே ரெண்டு இடமும் ஒரே மாதிரி இருக்கா, ஸோ கேன்சல் ஆகிடும். மேலே உள்ளதை மட்டும் எழுதிக்கணும். ஸோ இப்படி கிடைக்குமா, எக்ஸ் ஈக்குவல் டு மேலே உள்ள நியூமரேட்டர் மட்டும் எழுதியிருக்கேன். டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையும் கேன்சல் ஆகிடுச்சு, மேலே உள்ள நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள் இப்படி கிடச்சிருமா. ஸோ இதை ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போது இதுலேருந்து ஏபிசிடி நாலத்தோட வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். இப்போது வந்து என்ன எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும் பாருங்கள். இப்போ பி கேன்சல் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒன்றுன்னு வந்துச்சுன்னா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோன்னு வரும்போது இந்த பி கேன்சல் ஆகிடும், ஏவோட வேல்யூ கிடைக்குமா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே ஒன் மைனஸ் ஒன்னு கொடுக்கும்போதே அந்த இடம் ஜீரோ ஆகிடும்ல, ஓகே. ப்ளஸ் சி இன்ட்டு எக் ஒன்று ப்ளஸ் டி, ஓகேவா. அந்த இடம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன்னு கொடுக்கும்போது அந்த இடமும் ஜீரோ ஆகிடும். இங்கே வந்து ஒன் ப்ளஸ் டூ எழுதிக்கோங்க. ஸோ மொத்தத்தில் ஒன் மைனஸ் ஒன் இந்த இடமும் ஜீரோ ஆகிடும், இங்கேயும் ஜீரோ ஆகிடுது, ஓகே. மீதி என்ன கிடைக்குது, ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு த்ரீ, இந்த இடம் வந்து டூ இல்லையா. இன்ட்டு டூ சிக்ஸா, சிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்குதா, ஏ ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்ன்னு கிடைக்குது, ஓகேவா. ஏ ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ். ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ இங்கே கேன்சல் பண்ணுற மாதிரி எப்படி கொடுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு கொடுத்தா ஏ வேல்யூ கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல ஏவோட எக்ஸ்பிரஷன் கேன்சல் ஆகிடும் இல்லையா. அதனால் புட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ கொடுத்தோன்னா மைனஸ் டூ இல்லையா, மைனஸ் டூன்னு கொடுத்தோன்னா மைனஸ் டூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ, ஸோ கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இல்லையா, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சி இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் டி இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் டூ. இங்கே பாருங்கள் இங்கேயும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கேயும் கேன்சல் ஆகிடுது, டி கேன்சல் ஆகிடுது, சிஎக்ஸ் ப்ளஸ் டி அப்படியே கேன்சல் ஆகிடும். ஏன்னா இதோட மல்டிப்ளிகேஷனில் தானே இங்கே இருக்குது, அதனால் கேன்சல் ஆகிடும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேன்சல் ஆகிடுதா, ஏவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ மைனஸ் டூ ஈக்குவல் டு பி இன்ட்டு மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப ஃபோர் ப்ளஸ் ஒன், இந்த இடம் மைனஸ் த்ரீ இல்லையா. ஸோ என்ன கிடைக்கும், மைனஸ் டூ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு மைனஸ் த்ரீ இப்படி கிடைக்குது. ஸோ என்ன கிடைக்கும், மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் 15 கிடைக்குது. மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ உங்களுக்கு b ஈக்குவல் டு 2/15
ஓகேவா? ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சி, டி இது ரெண்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம x = -2 ஒரு இடத்துல போட்டிருக்கோம், அடுத்தது x = 1 போட்டிருக்கோம். இப்போ அடுத்து x = 0 போட்டு பார்ப்போம். ஓகேவா? சின்ன நம்பர்ஸாக போட்டால் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு தான் பார்க்கணும். ஸோ x = 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ x = 0ன்னு இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 = a × 0 + 2 0 + 1 இல்லையா? இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் b × 0 + 1 0 - 1 இந்த இடம். அடுத்தது ப்ளஸ் c × 0 ப்ளஸ் d. இதுலேயே பார்த்தீங்கன்னா c வந்து 0 ஆகிடுது, நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுது, டியோட இது மட்டும்தான் வரும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 0 - 1 0 + 2 இல்லையா? 0 - 1 0 + 2. இப்போது 0 = a × 2 1 இன்னொன்று வந்து இங்கே 1 ப்ளஸ் b × 1 × -1 இல்லையா? அந்த இடம் ப்ளஸ் c வந்து 0 ஆகிடுது, d × -1 2 இப்படி தானே கிடைக்குது. இப்போது 0 = 2a - b - 2d இப்படி கிடைக்குது. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு டியோட வேல்யூ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ சப்ஸ்டியூட் ஏ அண்ட் பி வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 = 2 × 1/6 மைனஸ் பியோட வேல்யூ என்ன 2/15 - 2d இல்லையா? ஏபி வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும், கரெக்டாக ப்ராப்பராக எல்சிஎம் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 டேபிளில் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆகிடுமா? 3 15 என்ன எல்சிஎம் எடுத்துப்பீங்க? 15 தான் எடுத்துப்பீங்க. ஸோ 15னா இங்கே 3 வந்திருக்க இடத்துல 15 வரணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அங்கே மேலே 5 இங்கே -2 0 = -2d இப்படி கிடைக்குமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியோட வேல்யூ தான் வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2d அப்படிங்கிறத ஒரு இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அது மைனஸில் இருந்ததால் இந்த இடத்துல வரும்போது ப்ளஸ். ஸோ 2d = 5 - 2 என்ன வரும்? 3/15. 3 டேபிளில் 15 எப்போ 5ஆ? ஓகே. அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது இதுலேருந்து? 2d = 1/5ன்னு கிடைக்குது. ஸோ d = 1/10 அப்படின்னு கிடைக்குமா? இந்த 2 வந்து இங்கே வரும்போது டிவைடில் வரும்போது 2 × 5 10. ஸோ டியோட வேல்யூவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து சி மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் 1ன்னு நம்ம எழுதியிருப்போம் பாருங்களேன். அதில் சிக்கு பக்கத்தில் வர கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே நீங்கள் இங்கே உள்ள எக்ஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x³ தானே வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ அதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு சியோட வேல்யூ கிடச்சிரும். அதாவது x³ சிக்கு பக்கத்தில் வர்றது x³. இப்போ இந்த எக்ஸெல்லாம் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு x³ வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும். நம்ம ஈக்குவேட் பண்ணணும்னா சியோட வேல்யூ கிடைக்கும். இப்போ பண்ணுவோம். ஓகே. இப்போ எல்லாத்தையும் இங்கே உள்ளது எல்லாத்தையும் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ்பிரஷன் 1 நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் நான் இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. x² ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ x³ இங்கே கிடச்சிருமா? அடுத்தது 2x² கிடைக்குமா? அடுத்தது ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது x + 2 இப்படி தானே கிடைக்கும் இந்த இடம். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது b × x-ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x³ + x. அடுத்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -x² - 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா cx + d இன்ட்டு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக எழுதிப்போம். x² - x ப்ளஸ் 2x - 2 இல்லையா? கரெக்டாக எழுதிக்கிட்டோம். இப்போது x = ஏதாவது சரி பண்ண வேண்டியிருக்கா? இல்லை. அப்போது நேரடியாக எழுதிடலாமா? ஓகே. ஈக்குவேட்டிங் the coefficient of x³ ஓகே. x³ இப்போ இங்கே x³ இருக்குது அந்த சைடு இல்லை. அப்போ 0 = x³ இங்கே a இருக்குது. அப்போது a மட்டும்தான். ஓகே. x³ இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணால் x³ பக்கத்தில் a மட்டும்தான் வரும். ஸோ a மட்டும் எழுதுகிறோம். அடுத்தது இங்கே x³ மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? b மட்டும்தான் கிடைக்கும். ஸோ b. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே x³ பார்த்தீங்கன்னா வருதா?
இந்த இடத்துல சிஎக்ஸோட நீங்கள் மல்பை பண்ணும்போது சிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயரை மல்பை பண்ணும்போது அந்த இடம் மட்டும்தான் எக்ஸ் கியூப் பக்கத்தில் சி மட்டும்தான் வரும் இல்லையா? ஸோ சி. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா? இன்னொரு தடவை சொல்லணுமா? இந்த சிஎக்ஸால் இதை மல்பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது டோட்டலாக இதை வந்து சிஎக்ஸ் ப்ளஸ் டியால் மல்பை பண்ணணும். ஃபஸ்ட்டு சிஎக்ஸால் மல்பை பண்ணுங்கள். அப்போ சிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது சி எக்ஸ் கியூப்னு ஆகுமா? ஸோ எக்ஸ் கியூப் பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் சி, அதனால தான் நான் சின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்படி கிடைக்குதா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 1/6 ப்ளஸ் பியோட வேல்யூ 2/15 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. சியோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். அதனால் சி ஈக்குவல் டு அப்படின்னு இப்போ இந்த சியை வந்து இங்கேயே வச்சுட்டு இது ரெண்டையும் நம்ம இந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா -1/6 -2/15 அப்படி ஆகுமா? இப்போ எல்சிஎம் எடுங்க. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 × 15 90 கிடைக்குமா? அப்போது இங்கே 90 கிடைக்கணுன்னா நீங்கள் இங்கே -15 இந்த இடம் ஆகிடுமா? இங்கே வந்து இங்கே 90னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 6 × 2 12. ஸோ இப்படி கிடைக்கும் -27/90. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா -3/10ன்னு கிடைக்குமா? ஸோ சியோட வேல்யூ -3/10ன்னு கிடச்சிருச்சு. பாருங்கள், இப்போ ஏபிசிடி எல்லாத்துக்குமே வேல்யூஸ் இருக்கா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். என்ன கிடைக்கும்? x/x² + 1 × x - 1 x + 2 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனில் நாம் இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 1/6 அங்கே எப்படி எடுத்தோமோ அதன்படி தான் போடணும். நீங்கள் மாற்றிலாம் கொடுக்கக்கூடாது. பிக்கு என்ன? 2/15 x + 2ன்னு தானே கொடுத்தோம், அதே மாதிரி கொடுக்கணும். ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி அப்படிங்கிறப்ப சிஎக்ஸ் ப்ளஸ் டி வந்து 1/10 இப்படி கொடுக்கணும். சிஎக்ஸ் ப்ளஸ் டி x² + 1 இப்படி தானே அங்கே கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப a/b/ன்னு எடுத்தோம்ல, அதன்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். இப்போது கரெக்டாக எழுதிக்கோங்க. 1/6 × x - 1 இப்படி எழுதிக்கலாமா? ப்ளஸ் 2/15 × x + 2. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து 10 வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. 10 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கலாம். அதாவது 3x இங்கே வந்து மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 3x - 1/10 × x² + 1. ஓகேவா? 3x - 1/10 × x² + 1. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இதுலேருந்து மைனஸை காமனாக எடுக்கிறோம் வெளியில். ஸோ இங்கே மைனஸ், அதனால் இந்த ப்ளஸ்ன்னு இருந்த இடம் இங்கே மைனஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 10 ரெண்டுத்துலேயுமே இருக்கிறதால 10 வந்து கீழே டினாமினேட்டரில் கொண்டு போயிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ.